ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக உணர்த்தின ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 92:4 கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆடுகளுக்கு பின்னே நடந்த தாவீதை அரண்மனையிலே அரசனாக ஆண்டவர் அவனை உட்கார பண்ணினார். அது மாத்திரமல்ல, அடுத்த வேத வசனம் 9வது வேத வசனம் சொல்லுகிறது, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் தான் அவனை துரத்தினார்கள், மனிதர்கள் தான் அவனை துரத்தினார்கள். பெலிஸ்தியர்கள் துரத்தினார்கள், அமலேக்கியர்கள் துரத்தினார்கள், சவுல் துரத்தினான். அத்தனை சத்துருக்களுடைய கைகளிலும் ஆண்டவர் தாவீதை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை நிர்மூலமாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட தன்னுடைய செய்கையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார்? உங்கள் சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் தந்திரங்களை நிர்மூலமாக்குவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். 2 சாமுவேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் தன் வாழ்நாளெல்லாம் சத்துருவாக எழும்பி நின்றான். கர்த்தர் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கு உங்கள் சத்துருக்களை, அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிர்மூலமாக்குவார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்துருக்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி, சத்துருக்களை நிர்மூலமாக்குறது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு கர்த்தர் தரிப்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பூமியில இருக்கிற பெரிய நபர்களுக்கு ஒத்த நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரிப்பிப்பார். ஒரு பெரிய கனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பெரிய புகழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்த துன்பத்திலேயே வாழ்க்கை முடிந்துவிடும், வேதனையிலேயே வாழ்க்கை முடிந்துவிடும், அவமானத்திலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்காதிருங்கள். உங்களுக்கு அந்த அவமானத்திலிருந்து, அந்த நிந்தையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சங்கீதம் 92:4 சொல்லுகிறீரே, கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். தாவீதின் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தந்தவர், தாவீதினுடைய சிறுமையை எளிமையை மாற்றினவர், சத்துருக்களை நிர்மூலமாக்கி சத்துருக்களை துரத்தி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்தவரே, இன்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் எழும்புகிற சத்துருக்களை துரத்தி எங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழித்து பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை இஸ்ரவேல் என்னும் ஜனத்திற்கு அதிபதியாயிருக்கும்படி உயர்த்தி வைத்த கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் சிறுமையிலிருந்து, எங்களுடைய இயலாமையிலிருந்து, எங்களுடைய இல்லாமையிலிருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்து எங்களை மகிழ்ச்சியாக்குவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு சொல்றோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தருளும், நன்மையாலே நிறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய செய்கையால் மகிழ்ச்சியாக்குவார். ஆமென்.